ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சிசிங்க காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு தூக்கத்திலேயே வந்துட்டு புலம்புற மாதிரி ப்ளீஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளோட லவ் அங்கே ஹூயன் வந்து ப்ளீஸ் என்கிட்ட ஒரே ஒரு தடவை சொல்லு, உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கான், என்னை விட்டுட்டு போகாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே நான் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணுறா. பட் அங்கே கழுத்தில் தலையிலெல்லாம் அடிபட்டிருக்க வாசி அவளால் எதுவுமே பேச முடியலை. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க அவனை டச் பண்ணிவிட்டு எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே அங்கே வந்து இறந்துமே போயிடுறா. எல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அவள் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறா. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. ஏன்னா எனக்கு அடிப்பட்டது எதையுமே காணும் அப்படின்னா நான் வந்து என்ன ரீபான் ஆகிட்டானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவளோட அங்கே மேனேஜர் வந்துடுறாங்க. நம்ம வந்து இந்த டைம் வந்து அவார்டு வந்து வின் பண்ணாமல் இருக்கலாம், பட் உங்களுக்கு ரெட் கார்பெட்டில் அங்கே வெல்கம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக தான் நான் சூப்பராக வந்துட்டு ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மேக்கப் பண்ணுறதுக்காக அப்படின்றத சொல்லா. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் அப்படின்னா என்னோடய லைஃப்பில் திரும்ப வந்துட்டேன், நான் ரீபான் ஆகிட்டேன்னா நான் 32 வயசுக்கு திரும்பவுமே வந்துட்டேன், நான் கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேமா அவள் வந்துட்டு எதுவுமே பண்ணிக்காமல் அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா. பார்த்தா அவளோட சிஸ்டர் ஷீயூ தான் வந்துட்டு இன்றைக்கி அவார்ட் ஃபங்க்ஷனை வின் பண்ணியிருக்கா. அவளுக்கு தான் அங்கே வந்துட்டு வெல்கம் பண்ணி எல்லாருமே வந்து பொக்கேலாம் கொடுத்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தா வேமா ஓடி போகிறப்ப அங்கே அவன் மேலே இடித்து அந்த பொக்கே எல்லாமே கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு இவள் எங்கேருந்து வந்து தொலைஞ்சா, என்னோட எல்லாத்தையுமே கெடுக்கிறதே இவளுக்கு வேலையாக போச்சா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுச்சேக்கா. நான் வந்து அவார்டு வின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஜெலஸாகி போய் திரியிறாளான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே இருக்க எல்லாருமே வாவ் பார்க்குறதுக்கு ஜீசிங் வந்துட்டு எவ்வளோ அழகான பொண்ணாக இருக்காங்க, சியூ வந்துட்டு என்னமோ வின் பண்ணியிருக்கலாம் அவார்டை, பட் இவங்க தான் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்பவே கடுப்பாகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட கார் அங்கே குயான் வந்துட்டு இறங்கினதுமே அங்கே நம்ம குயானை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே கொஞ்சம் டர்ராக இருக்குது. ஆனால் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வேகமாக போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அதை பார்த்துட்டு அங்கே வந்து எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. நான் வந்துட்டு உங்களை எவ்வளோ தூரத்துக்கு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, உங்களை திரும்ப பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்கிறா. போன ஜென்மத்தில் என்னால் வந்துட்டு உங்கள்கிட்ட லவ் யூ சொல்ல முடியாமல் வந்துட்டு நான் இறந்து போயிட்டேன்ல, ஆனால் இப்போ அப்படி நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணதுமே அவ்வளோதான் அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. இவனுமே ரிவர்ஸ் அங்கே கிஸ் கொடுத்துட்ருக்கான். என்னென்ன நடந்துட்டுருக்கு, இவருமே கிஸ் கொடுக்குறாரேன்னு சொல்லிட்டு எதுவுமே புரிய மாட்டுது. ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க மேனேஜருமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. என்ன நடந்துட்டுருக்கு, 2 பேருமே இனிமையெல்லாம் இருந்தாங்க, இப்போ என்ன கிஸ் கொடுத்துட்ருக்காங்க, என்னமோ வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்களே ஒன்றும் புரியலேன்னு சொல்லும்போது அப்போ அந்த சியூக்குமே வந்துட்டு எதுவும் புரிய மாட்டுது. இவளோட ஃபியான்ஸே லீவ் வந்துட்டு என்ன வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த வேலை பண்ணிட்டுருக்காளா. ஆனால் சரியான வந்து பாடம் இப்போ இவன் வந்து கற்றுக் கொடுப்பான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட எதுக்காக நீ அழுகுறான்னு சொன்னதும் உங்களை திரும்ப பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சொல்கிறா. என்ன நடிச்சிட்ருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன என் மேலே வந்துட்டு சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னுமே ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன வந்து நடந்துட்டுருக்கு, நம்ம என்னமோ நடக்கும்னு பார்த்தா என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரிய மாட்டுது. நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. ரொம்ப பயந்து போயிட்டேன், உங்களை திரும்ப பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல, இப்போ பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சின்னு சொல்லும்போது நீ என்ன உண்மையிலே தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கே ஷாக் ஆகுது. அங்கே இருக்க எல்லாருக்குமே ஐயோ கடவுளை என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்துட்டு புரியலை. இன்றைக்கி வந்துட்டு என்ன நடக்க போதோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு உன்னை கிஸ் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்றியான்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு ஆமான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப அங்கே ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவ்வளோதான் வந்துட்டு டோட்டலாக அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு ஷாக்காகி போயிடுறாங்க. என்னென்ன நடந்துட்டுருக்கு சாமி, இந்த போட்டி இன்றைக்கி வெளுத்து விட போகிறான்னு நினச்சோம்னா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஐயோ நீ வந்துட்டு என்னனால அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுல வந்துட்டு கரெக்டாக இருப்ப, இல்லை இன்றைக்கி அவார்டு வின் பண்ணலைன்னு இப்படி கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்கியா, உன்னை பற்றி தான் தெரியுமே, ஃபேமஸ் ஆகணும்னா எந்த லெவலுக்கு வேணாலும் நீ கீழே போவேன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோயினுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. இவள் சாகிறதுக்காக ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ஃபுல்லாக பெட்ரோலில் ஊற்றி விட்டு கொளுத்தி விட்டுட்டு இனி இப்படியே சாகு, உன்னோட ஃபேமிலி எல்லாமே எனக்கு சொந்தம், 2வது உன்னோட ஃபியான்ஸையுமே என்ன தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு சொல்லியிருந்திருக்கா. இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இவளை இன்றைக்கி நான் சும்மா மட்டும் விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவளை போட்டு பயங்கரமாக கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடா. என்ன தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்ப அப்படின்றத சொன்னதும் நீ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு இதை விட மோசமாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத அவள் சொல்கிறா.
கோவமாயிட்டு என் மேலே கையை வச்சேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது என் மேலே கையை வச்சேன்னா உன் கையை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு ஹனி நம்ம போகலாமா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கூப்பிடும்போது ஹீரோவுமே அங்கே அவளை கூட்டிகிட்டு போனதுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோட்ட அவள் வந்து பக்கத்தில் க்ளோஸ் அப்படியே கையை பிடிச்சி டச் பண்ணிகிட்டே வந்ததும் போதும் உன்னோட ஆக்டிங் இதோட நிப்பாட்டு, நான் வந்துட்டு உனக்காக அங்கே வந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேனாலும் நீ இப்படிலாம் நடிச்சிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன பேபி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உண்மையிலே வந்துட்டு உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பேசினதும் என்ன அதை லைக் பண்ணி இருக்கியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எப்படி அந்த வந்து என்னை இன்சல்ட் பண்ணன்னு உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது என்ன விஷயம் காமிக்கிறாங்க. இவன் உள்ள அங்கே வந்துட்டு இருந்தா அவள் வந்துட்டு போகும்போது ஐயோ கடவுளை இந்த இதில் நல்லா ஸ்ப்ரே அடிச்சு விட்ருங்க, இவன் உள்ளே வந்தவாசி ரொம்ப கேவலமான வாடை அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருந்திருக்கா. அவன் சொன்னதுமே இதை பற்றி எனக்கு ஞாபகமே இல்லையே, உங்களுக்கு என் மேலே டவுட் இருந்தால் நான் இப்போ உங்களை வந்துட்டு கிஸ் பண்ணவா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் என்ன போய் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணதுமே அங்கே அசிஸ்டண்ட்டுக்கே அதை பார்த்துட்டு எதுவுமே புரிய மாட்டுது, என்னடா நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம திரும்ப ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பாட்டு பிடிச்சி நம்ம ஹீரோவை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்து உங்களுக்கு தான் சொந்தம், நீங்கள் என்ன வேணாலும் என்ன பண்ணிட்டு போங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அங்கே வந்துட்டு அரண்டு போய் பிரேக் போட்டதுமே பார்த்து வண்டியை ஓட்டி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறான். வந்துட்டு ஒழுங்காவா நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதான்னு சொன்னதும் ஏன் வந்துட்டு இப்படிலாம் நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம திரும்ப வேணாலும் கிஸ் பண்ணலாமா அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது வாயை முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அவனால் நம்ப முடியல அவள் பொய் சொல்கிறாளா இல்லை உண்மையை தான் பேசிகிட்டு இருக்காளான்னு. இங்கே பார்த்தா அவள் போயிட்டு அந்த லீட்டை அவள் என்னை இன்னைக்கு அடித்து அசிங்கப்படுத்திட்டா தெரியுமா, ரெண்டாவது குயான் கூட சேர்ந்து பப்ளிக் பிளேஸில் வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அவள்கிட்ட நான் வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன், ஆனால் இன்னுமே வந்துட்டு வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவள் என்னோட ஃபியான்ஸே தானே, எப்படி அவள் அசிங்கப்படுத்தலாம், அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ கொஞ்சம் அமைதியாகுது, அவள் வந்து உன்கிட்ட வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணணுன்றதுக்காக பண்ணிட்டுருக்கா, அவளாவே வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க, வரட்டும் இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு வழி பண்ணால் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே உள்ளே என்ட்ராயிடுறாங்க. நம்ம ஹீரோ நீ வந்து உண்மை பேசுகிறியா பொய் பேசுகிறியான்னு இப்போ தெரிஞ்சு போயிடும், நீ வந்துட்டு ப்ரூவ் பண்ணி பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ அந்த லீ இன்னைக்கு வந்துட்டு என்னென்னமோ வேலை நீ பண்ணி வச்சுருக்க, இப்போ நீ அதுக்கு வந்துட்டு எல்லாரும் முன்னாடி நீ டவுன் பண்ணி என்கிட்ட சாரி கேட்டேன்னா நான் வந்துட்டு நம்ம உறவை பற்றி திரும்பவுமே யோசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், நீ வந்துட்டு ஒழுங்காக என்கிட்ட வான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. சியுக்கு ரொம்ப கோவமாயிருது, இன்னுமே இவ்வளோ தப்பு பண்ணியுமே இவன் மேலே இவனுக்கு என்ன இவ்வளோ வந்துட்டு அக்கறை அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஹீரோட்ட என்னப்பா அந்த பொண்ணு வந்து உன்ட்ட இன்னைக்கு என்ன வந்து ஓகே சொல்வாளா இல்லை அங்கே போய் ஓகே சொல்வாளா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அதையும் தான் பார்க்க போகிறேன், இவள் வந்துட்டு உண்மையிலே வந்து நடிக்கிறாளா இல்லை ஃபேக்காக வந்துட்டு ஏன்ட்ட ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காளான்னு தெரிஞ்சுடுல அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ இப்போ பண்ணதுக்கு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்றத சொல்லும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து ஒரு அறை விட்டுறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது, எதுக்காக நீ வந்துட்டு இப்போ அடிச்சவர் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உங்ககிட்ட வந்து நான் வந்து இப்படிலாம் வந்து மன்னிப்பு கேட்பேன் வேற நீ நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்ன தைரியம் உனக்கு அவர் மேலே கையை வைப்பேன்னு சொன்னதுமே போட்டு இவ்வளோ அரைஞ்சிட்டு இப்படி தான் கையை வச்சேன் அப்படின்றத சொல்கிறா. திரும்பவுமே உனக்கு வந்து நான் வந்து ட்ரை பண்ணி காமிக்கவான்னு சொல்லிட்டு திரும்பவுமே போட்டு பயங்கரமாக அடி வெளுத்து விட்றா. ஒழுங்காக வந்துட்டு பேசியுமே இருந்துக்கோ, நீ வந்துட்டு நடுவில் எதுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் பார்த்தீங்களா அவள் என்கிட்ட வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு சொன்னதும் சரி ஓகே நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, நீ வந்துட்டு இப்போ எல்லாரும் முன்னாடியும் நீடன் பண்ணி சாரி கேட்டு நான் வந்து நம்ம உறவை பற்றி வந்துட்டு கண்டிப்பாக திரும்பவுமே யோசிப்பேன் அப்படின்றத சொல்லும்போது மாதிரி ஆள்கிட்டெல்லாம் போயிட்டு நான் வந்து மன்னிப்பு கேட்பேனான்னு சொல்லிட்டு இருக்கா. உன் குடும்பத்துலேருந்து உன்னை கிக் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க, என்கேஜ்மெண்ட்டை திரும்ப பண்ணணும்னா நான் சொல்கிற கேளு அப்படின்றத சொன்னால் நம்ம ஹீரோ இப்படினாலும் இப்போ வந்துட்டு ஓகே சொல்லிட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறா, அதானே நடக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நான் வந்து உன்ட்ட ரெக்யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப ஹீரோக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. ஆனால் வந்துட்டு நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைப்பா, இந்த செய்யவே பண்ணிக்கோ, ஏன்னா அவள் தான் உனக்கு கரெக்டான மேட்ச், நான் கிடையாது, உன்ன மாதிரி ஆள் கூட போய் யார் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே அவனை இன்சல்ட் பண்ணி விட்டான். நீலாம் வந்துட்டு எப்படிப்பட்ட கேடு கட்டவேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவனை பற்றி அங்கே ரொம்ப கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக்காக இருது, ரொம்பவே வந்துட்டு மோசமாக இவனை பற்றி ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் இவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்ப, நீ என்னோட ஃபியான்சியாக இருந்துட்டு நீ வேற ஒருத்தனை போய் கிஸ் பண்ணுவியா, நீ என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோ அவங்க பாட்டில் வச்சு தலையில் அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்கிறப்ப என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்கு, உண்மையிலே அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது அதெல்லாமே பார்த்துட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அவள் என்னோட ஃபியான்ஸை என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ குயானை எதிர்த்து ஏதாச்சும் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் உன் நிலைமை
நிலைமை என்னாகும் தெரியல, மரியாதையை விலகிடு அப்படின்ற சொன்னதும், கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ வந்துட்டு எனக்கு சொந்தம் இல்லைனா வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப நீ வந்து அவளுக்கு எதிராக ஏதாச்சும் வந்துட்டு பேசிட்டு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ உண்மையிலேயே என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னா என்னை இப்போ கிஸ் பண்ணுன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. எல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாய் போயிடுது. இன்றைக்கி நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க வரும்போது ஹீரோ கையை பிடிச்சி அங்கே முறுக்கிட்டு, நீ இதுக்கப்புறம் அவன் மேலே கை வச்சேன்னா உன் உடம்புல கை இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காட்ஸையுமே வச்சு அங்கே வந்து பிடிக்க வச்சுடுறான். நீ இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சேன்னா உன் குடும்பமே இல்லாமல் போயிடும், என்னை பற்றி உனக்கு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு அந்த சியூக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. ஏன்னா 2 பேரும் மாற்றி மாற்றி அவளை தான் கேர் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே தலையெல்லாமே சுற்ற ஆரம்பிச்சதுமே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் வந்துட்டு உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனே தூக்கிட்டு போனதும் அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு அங்கே காரில் போயிட்டு இருந்தா, நான் வந்துட்டு இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், உனக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னதும், நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் இன்னும் நம்ப முடியல, நீ என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், உங்களுக்கு அப்படி தான் டவுட்டாக இருக்குன்னா நம்ம வாங்க பேசாமல் வீட்டுக்கு போயிடலாம், பெட்ரூமுக்கு போனோன்னா ப்ரூவ் பண்ணிடலாமேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத வாய முடு அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் எங்கே காமிச்சதுமே அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க நல்லா தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லெட்டர் எழுதி கையில் கொடுத்துட்டு போகிறாரு. ஹீரோ அதை படித்து பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். என்னாச்சு அப்படின்ற சொன்னதும், நீயே பாரு அப்படின்ற செட்டு கொடுத்தா இந்த பொண்ணு லவ்வில் பைத்தியமாயிருச்சு, அதனால தான் இப்படி ஆயிட்டுருக்குன்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதை கேட்டுட்டு அவ பாரு மற்றவங்களுக்குலாம் என் கண்ணில் இருக்க லவ் வந்துட்டு புரியுது, உனக்கு தான் புரிய மாட்டுது அப்படின்றத சொல்கிறா. எனக்கு இப்போயுமே நம்பிக்கை வர மாட்டுது, திடீர்னு என் மேலே உனக்கு எப்படி இவ்வளோ லவ் வந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, உனக்கு என்ன நம்பிக்கை இல்லையாப்பா, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு லவ்வையுமே சொல்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடக்கூடாது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டைமே கிடைக்காம போயிடும் அப்படின்றத அவள் சொல்லிகிட்ருக்கா. நீ உண்மையிலே வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும், லவ் பண்ணுறதுன்னா அர்த்தம் உனக்கு என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் பிடிச்சவங்க க்ளோஸாக வச்சு கேட்டதுமே, கண்டிப்பாக எனக்கு தெரியுமே அப்படின்றத அவள் சொல்லிகிட்ருக்கா. அப்படின்னா ஓகே நம்ம 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற சட்டி கேட்டதும் அவள் ரொம்ப அமைதியானதும், பார்த்தே இல்லை நீ வந்துட்டு இப்போயுமே என்கிட்ட போய் தான் சொல்லிட்டு இருக்க, உனக்கு என் மேலே லவ்வே இல்லை நடிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு இன்றைக்கே ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அசிஸ்டண்ட்டை ரொம்பவே ஹாப்பியாகிட்டு, நான் எனக்கு மேரேஜ் பண்ண போகிறேன், நீங்கள் வந்துட்டு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், என்ன பாஸ் உண்மையிலேவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, உங்களுக்கு என்ன புரியலையா, நான் உண்மையில தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, என்கிட்ட டைம் இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு 2 பேத்துக்குமே அங்கே வந்துட்டு சூப்பராக அங்கே வெல்கம் கொடுக்குறாங்க. வீட்டில் ஹீரோயினுக்காக ஏகப்பட்டதை அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அங்கே ரொம்ப கிராண்டாக வெல்கம்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோயினை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்றத சொல்கிறான். சரி மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு ஃபோட்டோஸ்மே கிளிக் பண்ணிடலாமா அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வந்து ஃபோட்டோஸ்மே எடுத்துக்கிறாங்க. ஃபைனலாக வந்துட்டு 2 பேருமே மேரேஜுமே ஆகிட்டு அங்கே ஸ்டாப்புமே அடித்து கொடுத்ததும் ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுறா. ஹீரோக்கு இன்னுமே அங்கே நம்பிக்கையே இல்லாமல் அப்படியே வந்து ஷாக்காய் போய் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு வந்துட்டு உண்மையிலே இவ கூட மேரேஜ் ஆயிடுச்சா, என்னால் நம்ப முடியலையேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு இவனை பார்த்தா அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன வந்துட்டு அவன் என் ஃபோனுக்குமே ஆன்சர் பண்ண மாட்டான், ஒருவேளை அங்கே குயன் கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிட்டாளா, நான் போய் இப்போ வந்துட்டு கண்டிப்பாக பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் கிளம்புனா, அப்போ அவங்க இடியட் அசிஸ்டன்ட் நீ வந்துட்டு எதுக்காக போயிட்டுருக்கா, அவள் வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கா, குயனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவனை மாதிரி ஆள் போயிட்டு அவளை போய் சேர்த்துக்குவானா, அழட்டி விட்டா இப்போ கொஞ்ச நேரத்தில் ஓட்ட வரப்போறா, ஒன்றை விட்டா அவளுக்கு வேற என்ன கெதின்னு சொல்லிட்டு சும்மா அவன் பாட்ட நல்லா இருந்தாலுமே தூண்டி விட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து கெடுத்துட்ருக்கானுங்க. ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. சர்டிஃபிகேட்டை பார்த்துட்ருக்கா. அப்போ அவன் உமன் இருக்கிறத பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கா, உனக்கு என்ன ஹாப்பி இல்லையான்னு சொன்னதும், ஹாப்பியாக தான் இருக்கேன், பட் எனக்கு நம்பிக்கை வர மாட்டுது, உண்மையிலே மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்றத சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறப்ப உண்மையிலே தான் ஆயிடுச்சு, நான் இப்போ உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ எடுத்து அங்கே போஸ்ட் பண்ணிடுறான். நானும் வந்துட்டு இவர் மேரேஜ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா நம்ம உண்மையிலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானா அப்படின்ற சர்டி கேட்டதுமே அங்கே அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நைட் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்னைக்கு
இன்னைக்கு தான் வெட்டிங் நைட், என்ன ரூமுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேயா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்களோ அதை நம்ம பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே போகலாமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து தூக்கிட்டு போகிறான். பட் அங்கே வந்துட்டு போர்வை பற்றி அங்கே வந்து தூங்க சொன்னதுமே நீ இப்போ பண்ணுறதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் இந்த விஷயத்துல எல்லாம் அவசரப்படக்கூடாது, நீ பேசாமல் வந்துட்டு படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்றத சொன்னதும் சரி உன்னை ஹக் பண்ணிட்டாச்சு நான் படுத்துக்கிறேன்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. ரொம்ப சந்தோஷமாயிட்டு வா பக்கத்தில் அப்படின்றத சொல்கிறான். ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நீ நிம்மதியாக தூங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருந்தா அவளுக்கு ஒரு கனவு வருது. கனவுல நம்ம ஹீரோக்கு அங்கே அடிபட்டு அவங்க சிஸ்டரும் அந்த லீயுமே சேர்ந்து வந்து கிட்னாப் பண்ணி இங்கே கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாமே நினச்சி பார்த்தா அங்கே அரண்டு அடித்து எந்திரிச்சிடுறா. அதில் பார்த்தா இவனை காணமேன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிட்டு அங்கே கத்துனதுமே என்னாச்சின்னு சொல்லிட்டு வந்ததும் வேகமாக ஹக் பண்ணிக்கிறா. ஏதோ கெட்டவ கனவு கண்டிருக்கியா, அதனால தான் இப்படி வந்து பயந்துட்டுருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். சரி உனக்காக நான் வந்து சாப்பாடு வந்துட்டு ரெடி பண்ணுறேன், நீ வந்துட்டு இப்போ ரெடி ஆகி வா அப்படின்றத சொல்லிட்டு அவன் போகிறான். மேனேஜர் நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கா, நேற்று வந்து அவ்வளோ வந்துட்டு வேலை பண்ண இன்றைக்கி பார்த்தா போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்ருக்காங்க. உண்மையிலே தான்ப்பா நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னதும் என்ன சொல்லி தொலைஞ்சிட்ருக்க, உன்னோட கேரியர் என்ன ஆகுறது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. ப்ளீஸ் நீ வந்துட்டு கோவப்படாத, நான் வந்து மீட் பண்ணி எல்லாத்தையும் உன்கிட்ட விளக்கம் சொல்கிறேன்னு சொல்கிறப்ப அப்போங்க நம்ம கூயான் சாப்பாடு ரெடி வா சாப்பிட்லான்னு சொன்னதும் அடி பாவி உண்மையிலேவா மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ப முடியலை. இப்போ ஹீரோ யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னதும் என் மேனேஜர்கிட்ட தான்ப்பா பேசிகிட்டு இருந்தேன், அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்கிறப்ப உனக்கு இதனால் எந்த பிரச்சனையுமே இல்லையேன்னு சொல்கிறப்ப ஏன் பிரச்சனை இருக்க போகுது, நான் தான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேனே, நீ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் பேசுகிறான். ஸோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு ரெண்டு பேருமே கிஸ் பண்ண போனால் அவளுக்கு அங்கே வயிற்றில் ரொம்ப வந்துட்டு சவுண்டு வருது. உனக்கு இப்போ பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், சரி வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறான். சூப்பராக சாப்பாடெலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். உண்மையிலேயே செம்மையாக இருக்குப்பா சாப்பாடு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டேக்கா. இப்போ வந்துட்டு நான் இப்போ வரைக்கும் குக்கே பண்ணதில்லை, இப்போ உனக்காக தான் குக் பண்ணியிருக்கேன், உண்மையிலேவா நல்லா இருக்கே இல்லை பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். உண்மையிலே தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறான். முன்னாடி லைஃப்லையுமே ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாப்பியாக இருந்த சில மூமெண்ட்ஸ் எல்லாம் அவள் யோசிச்சு பார்த்துட்டு குக் பண்ணதில்லைன்னு சொல்கிறான் பாரு, எப்படி சமைப்பான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ உங்கள் சிஸ்டர் கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்குது லீயோட சேர்ந்து, நீ என்ன பார்க்க வரலையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப இந்த கேவலமான ட்ராமாவெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, ஃபோனை வை அப்படின்ற சொல்லிட்டு அவள் கட் பண்ணி விட்றா. இப்போ ஹீரோ ஏன் போக வேணான்னு சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பாக போகணும், அந்த ஃபேமிலி உன்னை எப்படி வந்து இன்சல்ட் பண்ணி அடித்து வெளியே துரத்துனாங்க, அவங்களுக்கு சரியான நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு கிளம்புறான். அப்போ அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியாகிட்டு அங்கே உள்ளே போயிட்டு இருந்தா அந்த டயத்தில் கரெக்டாக அவனுக்கு அங்கே வீட்டிலேருந்து கால் வந்துடுது. நம்ம ஹீரோங்க பேச போனதுமே ஹீரோயின் அப்போ ஒரு விஷயம் யோசிக்கிறா, போன ஜென்மத்திலையுமே இந்த ஃபேமிலிக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலை, இந்த ஜென்மத்திலேயாச்சும் அதை நான் எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. பார்த்தா அங்கே எல்லாருமே அவங்க ஃபேமிலிக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. பரவாயில்லையப்பா பாராட்டணும், ஒரு பொண்ணு லியை மேரேஜ் பண்ண போகிறாங்க, இன்னொரு பொண்ணு கூயானோட ஒய்ஃப் ஆகிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்னது கூயானோட ஒய்ஃப் ஆகிட்டாலான்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் இதை போஸ்ட் ஆனதெல்லாம் பார்த்துட்டு எப்போ நடந்துச்சு இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. லீ ஹீரோயினை தான் தேடிட்டு கத்திட்டு வந்துட்டுருக்கான், எதுக்காக நீங்கள் இப்போ போய் அவ்வளோ தேடிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் மரியாதையாக ஸ்ரீசங்க எங்கே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட்னா நீங்கள் அவளை போய் ஏன் தேடுறீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ரானதுமே அங்கே அவளை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஹாப்பியாகிடுறான். நீ வந்துட்டு இப்போ ஒழுங்காக வந்து என்கிட்ட வந்து கூட சேர்ந்து வா, என்ன நினச்சிட்ருக்க, எங்கே போன அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் மரியாதை என் கையை விடு அப்படின்ற சொல்கிறப்ப அவங்க அம்மா கோவப்பட்டு நீ வந்துட்டு உன் சிஸ்டரோட லைஃபவே ஸ்பாயில் பண்ண பார்க்குறியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, அவள் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தா அவள் லைஃப்பை நீ நரகமாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அவளும் எங்கள் பெரிய ட்ராமாவை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே கோவப்பட்டு பேசினதுமே அவங்க அம்மா கோவப்பட்டு அடித்து அங்கே அசிங்கப்படுத்துகிறாங்க. அதை நாம கேட்டுட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு இவளுக்கு டென்ஷனாகி போயிடுது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், இது பண்ணாத தப்புக்கு எத்தனை வருஷமாக என்ன வந்துட்டு நீங்கள் மோசமாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்க வேண்டிய அவார்டை அந்த ப்ரொடியூசரை வந்து செடியூஸ் பண்ணி அந்த ஆள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு இவன் வந்து அந்த அவார்டை வின் பண்ணா, ரெண்டாவது இவள் காணாமல் போயிட்டா, 20 வருஷமாக வந்துட்டு வெளியே இருந்தான்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த பழியத்துக்கு ஏன் மேலே போடுறீங்க, அன்றைக்கி நான் வீட்டில் தான் உட முடியாமல் இருந்தேன், நீங்கள் தானே ப்ளே கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போய் விளையாட விட்டு பிள்ளையை தொலைச்சிட்டு வந்தீங்க, அவள் திரும்ப கிடைச்சதுமே என்ன வந்துட்டு ஒரு குழந்தைய கூட மதிக்காமல் தூக்கி போட்டுட்டு எல்லா பாசத்தையுமே இவளுக்கு தானே கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. பட் அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கவலையே இல்லை. உண்மையிலே வந்துட்டு இவங்க குழந்தை தானான்ற லெவலுக்கு அவங்களோட பிஹேவியர் இருக்குது. அதெல்லாமே அந்த லீ பார்த்துட்டு இப்போ எதுக்காக இவ்வளோ பெரிய ட்ராமாவை நீ கிரியேட் பண்ணிகிட்ருக்க, இதனால் யாருக்கு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, நீ இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் என்ன அறிவு இருக்கா
உனக்கு இல்லையா? ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்றப்ப நான் எதுக்கு ஒன்று மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ ரொம்பவே வந்துட்டு அங்கே அவ கோவமாயிட்டு, என்ன நீ இடியட் மாதிரி பேசுகிற, நம்மளுக்கு தான் இன்றைக்கி என்கேஜ்மெண்ட், நீ எப்படி அவ்வளோ போய் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதும் மரியாதை நீ விலகி போ அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையுமே பிடிச்சவன் தள்ளும்போது அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அங்கே பிடிச்சிடுறான். உனக்கு என்ன தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவ்வளோதான் அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிருது. என்ன உண்மையிலேயே வந்துட்டு கூயானை மேரேஜ் பண்ணிட்டாளான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உடனேவும் குயான் நீங்கள் உண்மையிலேயே இவ்வளோ மேரேஜ் பண்ணியிருந்தாலுமே இவ வந்துட்டு அவ்வளோ வந்து நல்ல பொண்ணு கிடையாது, கேரக்டர்லெஸ்ன்ற மாதிரி மோசமாக ஹீரோயினை பற்றி பேசினதும் அப்பான்ற வாசி மரியாதையை விட்டு வைக்கிறேன், இல்லை வாயை உடச்சி விட்டுருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். என்னோட ஒய்ஃப்ட்ட இருந்து நீங்கள் மரியாதை எல்லாருமே விலகி இருங்க, உங்களுக்கும் அவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, என்னோட ஒய்ஃபை எனக்கு வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிறது தெரியும்னு சொன்னதும் உங்கள் ஃபேமிலிக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்காது அப்படின்றத சொன்னதுமே ஃபேமிலிக்கு பிடிக்காததான் நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போனால் இவன் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாது, நீ என்னதான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் கோவப்பட்டு ஒரு மிதிச்சு விட்டான். என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்ப, நீ என்ன வந்துட்டு உன் குடும்பத்தோட உயிரோட இருக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் மாட்டிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அவள் போயிட்டு நீங்கள் எதுக்காக இன்னும் அவளோட பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க, மரியாதையை என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவ்வளோதான் வந்துட்டு டென்ஷனாகி போயிடுது. அப்போ அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு உன்னை போய் யார் வந்துட்டு மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் அவங்க அம்மா வந்துட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ உங்கள் பொண்ணு எப்படிப்பட்ட கேரக்டர்லெஸ்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும், இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை போய் நான் மேரேஜ் பண்ணுவேனா, மேரேஜ் பண்ணால் நான் ஸ்ரீசங்க தான் மேரேஜ் பண்ணுவேன், அவ்வளோதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறான். ஸோ அங்கே நடந்துட்டுருக்க எல்லாத்தையுமே அங்கே வீடியோஸ் எடுத்ததுமே மரியாதையாக ஃபோனில் இருக்க எல்லாத்தையுமே வீடியோஸை டிலீட் பண்ணிடுங்க, இல்லைன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்கான். அங்கே நடந்துட்டுருக்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாகி போயிடுது, என் வாழ்க்கையை எப்பயுமே இவ தான் கெடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். ஹீரோயினை வேமா பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போனதுமே என்னாச்சு அப்படின்றத செட் அங்கே கேட்கும்போது அவன் வேமா பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிவிட்டு நீ அவன் பக்கத்தில் நெருங்கி போனேன்னா எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிடுச்சுக்கு, நீ என்னை விட்டுட்டு எப்பயுமே போகக்கூடாது அப்படின்றத சொன்னதும் உங்களை விட்டுட்டு நான் ஏன் போக போகிறேன், உங்களுக்காக தானே நான் உங்கள் கூட வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு ரொம்ப வருஷமாக உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து உன்ட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஒரு விஷயத்தை பற்றி அங்கே சொல்லிட்டு இருக்கான். அவங்க தாத்தா இறந்து போனப்போ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். அப்போ ஹீரோயின் எதுக்காக தாத்தாவை பற்றி நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க, தாத்தா வானத்தை பாரு அங்கே ஸ்டார் மாறி இருக்காரு, உன்னை பார்த்து எப்பயுமே வந்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே அங்கே சமாதானப்படுத்தியிருக்கா. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அவனுக்குமே அவன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ண வந்தா. அப்போ கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோயின் என்னோட அப்பா வந்து லீ கூட சேர்ந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அவனுக்கு வந்துட்டு பசங்க கூட பேசினா பிடிக்காதான், இதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, நீ என்ன அவனை லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் லைக்லாம் பண்ணலப்பா, ஆனால் வந்துட்டு போக போக பார்த்து பேசி எல்லாமே கரெக்டாயிரும் அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு சொன்னதுமே இல்லை நான் சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்லியிருக்கான். இப்போ இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க பேசினதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது, உன்னை நான் ரொம்பவே வேதனைப்படுத்திட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ நான் இத்தனை வருஷமாக உன்ட்ட லவ்வை சொல்லணும்னு தவிச்சிட்ருக்கேன், பட் எனக்கு தைரியம் வரல, ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு சொல்லிட்டேன்னு சொன்னதும் அங்கே ஒரு ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் உன்னை என்கிட்ட வந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோயின் உன்ட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், நான் வந்து உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறேன், இதான் என்னோட ஃபஸ்ட் டைமே அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, இத்தனை வருஷமாக அவன் கூட சேர்ந்து இருக்கிற எப்பயுமே இதெல்லாம் நடந்ததே கிடையாதான்னு சொன்னதும் அவன் எப்பயும் என்னை ரூடாக தான் வந்துட்டு நடத்திட்டு இருந்தான், சும்மா ஃபார்முலாட்டிக்காக வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு என்னை ரொம்ப சீப்பாக வந்துட்டு அவன் பிஹேவ் பண்ணுவான், அதிகாரத்தை தான் வந்துட்டு என் மேலே காட்டிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. என்கிட்ட ஒரு லவ்வாக வந்து ஒரு டைம் கூட பேசினது கிடையாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு இவன் கஷ்டமாயிட்டு நீ கவலைப்படாத, உன் லைஃப்பில் கிடைக்காத பாசம் எல்லாத்தையுமே நான் கொடுப்பேன் அப்படின்றத சொல்கிறான். நீ ஷோராக தானே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாப்பி ஆகிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ கரெக்டாக அங்கே ஃபோன் அடிச்சிட்ருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே அவள் ஃபோனை நீ எடுன்னு சொன்னாலுமே அவன் கண்டுக்காமல் வந்துட்டு திரும்ப அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ திரும்ப அங்கே வந்துட்டு ஃபோன் அடித்ததுமே வேமா வந்துட்டு நம்ம ஹீரோயின் நீ ஒரு தடவை எடுத்து தான் பேசுன்னு சொன்னதுமே அங்கே அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணியிருக்காரு, உங்கள் பாட்டி வந்திருக்காங்க, அவங்க ரொம்பவே கோவமாயிட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோவுமே நான் கூட்டிகிட்டு அவளை வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போனால் பாட்டி அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு கத்துறாங்க. எதுக்காக இவ்வளோ இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கேன்னு சொன்னதும் என்னோட ஒய்ஃப் அப்புறம் எங்கே போவா பாட்டி அப்படின்றத சொன்னதும் இவ்வளோ நீ ஒய்ஃப்னு சொல்லாத, மரியாதை அவளை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா, போன ஜென்மத்திலேயுமே நம்ம ஹீரோயினை ஏற்றுக்காமல் இதே மாதிரி தான் விரட்டி விட்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, ஆனால் இந்த ஜென்மத்தில் அப்படி நடக்காது, நான் கண்டிப்பாக வந்துட்டு இவனை விட்டுட்டு எப்பயுமே போக மாட்டேன் அப்படின்றத சேர்த்து அவள் யோசிச்சுட்ருக்கா.
கண்டிப்பாக வந்துட்டு இவளை வந்து இந்த வீட்டோட மருமகளாக ஏற்றுக்க வைக்கலான்னு நான் ட்ரை பண்ணாத, அது எப்பயுமே நடக்காது அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே வந்துட்டு மெய்டவங்க எல்லாரையுமே இவளை வெளியில் விடுங்கன்னு சொன்னதும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவளை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், அவையே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த வீட்டுக்கு நீங்கள் வர வேணான்னு சொன்னதும், அட பாவி உன்னை வளர்த்ததுக்கே நான் இப்படியாடா பேசுவேன், கடைசியில் இவளுக்காக என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறேன்னு சொன்னதும், பாட்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அவள் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் இந்த வீட்டில் தான் இருப்பா, உங்களுக்கு பிடிக்கலன்னா இன்னொரு வீடு இருக்குல்ல அதில் போய் நீங்கள் இருந்துக்கோங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்றத சொன்னால், உன் பேச்செல்லாம் எனக்கு புரியுதுடா அப்படின்றத சரி அவங்க கோவப்படுறாங்க. ஒழுங்காக வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அவளை டைவர்ஸ் பண்ணுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். நான் வந்துட்டு இந்த டைம் என்ன நடந்தாலும் சரி போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னை பற்றி நீங்கள் தப்பாக நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், ஒன்றும் உன்னை பற்றி தப்பாக கேள்விப்படல, உன் வீட்டில் வந்து விரட்டி விட்ருக்காங்க, உன் பாய் ஃப்ரெண்டுமே உன்னை ஏற்றுக்கல அப்படின்றத சொன்னதும், அது எல்லாமே ரூமர்ஸ் தான், நீங்கள் வந்து என்னை பற்றி வந்து திரும்ப விசாரிச்சு பாருங்களேன்னு சொன்னதுமே அங்கே அசிஸ்டன்ட்மே அதுவும் சரிதானேன்னு சொன்னதும், நீ வாய மூடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. வந்துட்டு இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காதுன்னு சொல்லிட்டு பாட்டி திரும்ப கோவப்பட்டதுமே, ஹீரோ பாட்டியே நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, நான் கூடிய சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு, இவளை டெய்லி கிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நான் உயிரோடு இருக்க முடியுமா, இல்லை 2 வருஷத்தில் செத்து போயிடுவானா, கூட சேர்ந்து இருந்தால் தான் பாட்டி நான் பிழைக்க முடியும், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க பாட்டின்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா பண்ணதும் பாட்டி அங்கே வந்துட்டு பயந்து போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு டாக்டரா சொன்னாருன்னு சொன்னதும், ஆமாம் பாட்டி டாக்டர் தான் சொன்னாருன்னு சொன்னதும், பொய் தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்கும் சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. பாருங்க இவளை வந்து நான் கிஸ் பண்ணி வேணா காமிக்கிறேன், காமிச்சிட்டா வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரூவ் ஆயிரும்னு சொன்னதும், ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே வந்துட்டு அவனை சமாதானப்படுத்தங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பாட்டி நான் உண்மையை சொல்கிறேன், நான் இவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் இவளை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது பாட்டி, நான் வந்துட்டு இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மையிலே செத்து தான் போகணும் பாட்டி அப்படின்றத சொல்கிறான். நீ இப்போ ட்ராமா பண்ணிகிட்ருக்க பார்த்தியா, இப்படிலாம் நீ வந்து பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, உண்மையிலேயே நான் வந்துட்டு செத்து போயிடுவேன், அதுக்கப்புறம் நீ வந்து என் பொணத்து மேலே தான் ஏறி கூட குடும்பம் நடத்தணும்னு சொன்னதும், அப்போ பாட்டி நான் வந்துட்டு வேணா கிஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணி காமிச்சதும், பார்த்தீங்களா எனக்குள்ளே எனர்ஜி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே அங்கே அதை கேட்டுட்டு அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போதும் நிப்பாட்டுங்க உங்களோட பேச்சுகளை, இந்த ட்ராமாவெல்லாம் நான் வந்துட்டு நம்புறதுக்கு தயாராக இல்லை, நீ வந்துட்டு டைவர்ஸ் கொடுப்பியா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணதுமே ஹீரோயின் எமோஷனல் பிளாக்மெயிலாக பண்ணுறீங்க, இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு, எனக்குள்ள உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏன் சண்டை வர, நான் பேசாமல் வந்துட்டு உங்களை விட்டுட்டு போயிடுறேன், நான் செத்து போயிடுறேன் அப்படின்றத சொல்லா. ஹீரோட்டையுமே ஆக்டிங் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேகமாக ஓடுனதுமே அவனுமே போய் பிடிச்சிட்டு, நீ மட்டும் செத்து நான் வந்துட்டு உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன், உன் கூட சேர்ந்து நானுமே செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே தலையை சோத்தில் முட்டிக்கிற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தா. அங்கே மெய்டு உங்கள் அசிஸ்டன்ட் எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. பாட்டி அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு, ஐயோ என் பேரனுக்கு ஏதாச்சும் ஆக போகுது, போய் பிடிங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே அவங்க பிடிக்க போனால் அவங்க எல்லாருக்குமே சிரிப்பு வர ஆரம்பிச்சிட்டு சிரிக்க ஆரம்பித்ததுமே, அட பாவிங்களா எல்லாருமே சேர்ந்துட்டு என்னை கிண்டலாக பண்ணிகிட்ருக்கீங்க, மரியாதையாக இருந்துக்கோங்க, நான் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு நீ வந்துட்டு வரும்போது இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் வரணும், உன்னோட ஃபியான்ஸையை எனக்கு மீட் பண்ண வரப்போகிறா, அவ்வளோதான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையாக இருக்கோமே, ஹீரோ யோசிச்சுட்டு என்ன வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா, அந்த பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு யோசிக்கிறியா, அது ஃபேமிலியில் பார்த்த பொண்ணு தான், எனக்கு அவளுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, நான் வந்து ஒன்றை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ சரி ஓகே நம்மளோட வேலையை நம்ம பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் வந்துட்டு அங்கே குக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு, நீ வந்து குக் பண்ணும்போது உண்மையிலே பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ சரி பாட்டியோட பர்த்டே பார்ட்டிக்கு நீயுமே கூட சேர்ந்து வான்னு சொன்னதும், நான் ஏன்ப்பா பாட்டிக்கு பார்த்தாலே பிடிக்க மாட்டேதுன்னு சொன்னாலுமே நீ என்னோட ஒய்ஃப் என் கூட தானே சேர்ந்து வரணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூட சேர்ந்து வர சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அந்த பொண்ணை காமிக்கிறாங்க ஃபேன்ஸேவை, அவளோட நேம் வந்து லின். அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு வந்துட்டுருக்கா, அவரை போய் மேரேஜ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. பிறகு பர்த்டே பார்ட்டியுமே காமிக்கிறாங்க. அப்போ அங்கே அந்த சியூவோட ஃபேமிலியுமே வர்றாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே பாட்டி அவங்க பார்த்துட்டு எதுக்காக இவ்வளோ போய் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், அப்புறம் என்னோட ஒய்ஃபை நான் கூட்டிகிட்டு வராமல் யார் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். சரி பேச்சை குறை வந்துட்டு நான் சில பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகும்போது சரி நீங்கவே வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின் அங்கே அந்த ஷீயோ பார்த்துட்டு வேமா அங்கே வந்து என்ன இங்கேயுமே வந்துட்டேன், என்ன இந்த ஃபேமிலியாச்சும் உன்னை ஏற்றுக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, அதான் என்னோடய ஃபேமிலியில் என்னோட அம்மா அப்பா என்னோட எல்லாருமே உன்னை கிக் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்களே, இப்போ வந்துட்டு நீ யாரும் இல்லாமல் ஆனால் இதை தானே சுற்றிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி கேவலமான ஃபேமிலி இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது, என் ஹஸ்பண்ட் இருக்கார் எனக்கு போதும் அப்படின்றத சொன்னதும், என்ன திமிரா பேசிகிட்டு இருக்க, உனக்கு ஃபேமஸ் ஆகணும்னா என்ன கேவலமான வேலையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே மரியாதை நீ என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு அங்கே அவள் ரொம்ப கோவப்பட்டதும்,
நீ எப்படி பேச்செல்லாம் உன் சிஸ்டர்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னதும், என்னது சிஸ்டரா, உங்களுக்கும் எனக்கு வந்துட்டு என்ன சம்மந்தம் இருக்குது, அதுக்கு மேலே இவ்வளோ மாதிரி ஒரு ஆள் கூட போய் எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற சைட் அவள் கேட்குறா. என்னைக்காச்சும் பொண்ணா என்னை மதிச்சிருக்கீங்களா, எப்பயுமே இவ்வளோ தானே தூக்கி வச்சுட்டு தலையில் ஆட்டம் போட்டுருக்கீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட வந்து எதுவும் பேச தேவை கிடையாது, மரியாதை இங்கேருந்து வந்துட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே, இவ என்ன தைரியம் தான் என்கிட்ட நீ இப்படி பேசுவான்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க வரும்போது ஹீரோயின் கோவப்பட்டாங்க, அடித்து பெரிய அங்கே சண்டையாகி போயிடுது. அவனை அங்கே மீட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. லின் வந்ததுமே அங்கே அவன் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப அவன் ஷாக் ஆகிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் கூட எனக்கு தானே என்கேஜ்மெண்ட் ஆச்சு, நீங்கள் எப்படி வேறு ஒரு பொண்ணை போய் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இது வந்துட்டு வீட்டில் பார்த்த பொண்ணு, நீங்கள் வந்துட்டு நான் வந்து விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்ட பொண்ணு கிடையாது அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். பட் அங்கே சண்டை நடக்கிறத பார்த்துட்டு வேமா போய் அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே காப்பாற்றி எழுறான். இப்போ என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸவே நீ கலட்டுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணியிருப்ப, உனக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கார்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு அவளோட ட்ரெஸ்ஸையுமே ரிமூவ் பண்ண சொன்னதும், நீ இப்படிலாம் பண்ணாத, உன் சிஸ்டர்கிட்ட வந்துட்டு இப்படிலாம் நீ பிஹேவ் பண்ணலாமான்னு சொன்னதும், அவள் இப்போ அசிங்கம் பண்ணாலே நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஸ்டாப் பண்ணீங்களா, எனக்கு நடந்தால் ஒன்று உங்கள் பொண்ணுக்கு நடந்தால் ஒன்றான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உங்ககிட்ட நான் இப்போ என்ன நீடன் பண்ணி மன்னிப்பு கேட்கவா, நான் வந்துட்டு அவளை விட்ரியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களோட உறவே எனக்கு தேவையில்லைன்றப்ப நீங்கள் நீடன் பண்ணி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவளை பிடிச்சவங்க வந்து வெளியே தள்ள சொல்லிடுறாங்க. வம்ம பண்ணி எல்லாத்தையுமே அங்கே வெளியுமே இழுத்துட்டு போயிடுறாங்க. லின் அதெல்லாமே பார்த்துட்டு, இந்த பொண்ணு தான் நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, இவளுக்காக தான் என்ன நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு விட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, அதை கேட்டுட்டா அவன், நான் வந்துட்டு இவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே இல்லைன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அழுதுட்டு அவள் வேமா அங்கேருந்து போயிடுறா. இவங்கள கழுத்தை பிடிச்சி அங்கே வெளியே தள்ளி விட்டதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த லின் வந்து அழுதுட்டு அங்கே உள்ளே போகிறத பார்த்துட்டு, எனக்கு நல்ல ஐடியா கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவள் போய், இப்போ வந்துட்டு உள்ளே நடந்த எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், என் சிஸ்டர் வந்து ரொம்பவே மோசமானவ, காசுக்காக ப்ராப்பர்ட்டிஸ்க்காக மட்டும்தான் அவர் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்காரு, அவங்க வந்து லவ்வெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்றா. அதை கேட்டுட்டு அவளுமே உண்மை நம்பிட்டு திரும்ப வந்து நான் அவங்க கூட சேர்ந்து தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறா. இந்த பொண்ணு வந்துட்டு கேள்விப்பட்டேன் ரொம்ப காசுக்கு பேராசை பிடிச்சவன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவங்க குடும்பமே வெளியே துரத்தி விட்ருக்காங்க, பாய் ஃப்ரெண்டுமே வேணான்னு விட்டுருக்காங்க, காசுக்காக தானே அவங்க கூட சேர்ந்து இருக்கான்னு சொல்கிறப்ப, உன்கிட்ட யார் இதெல்லாம் சொன்னதுன்னு சொன்னதும், நான் கேள்விப்பட்டதை தான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. நீ வந்து முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, உனக்கு பைத்தியம் பிடிச்சி போயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு அவங்க திட்டினதுமே அதை கேட்டுட்டாங்க அவள், நீங்கள் வந்து 10 வயசில் என்னை வந்து உள்ளே தண்ணிக்குள்ளே மூழ்கிறது காப்பாற்றுனீங்க, அப்போ இருந்தே நான் வந்துட்டு உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இவட்ட அப்படி ஏதாச்சும் ஞாபகங்கள் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், ஏன்னா இடியேட் ஆயிடுச்சா, ஏதாச்சும் உளறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நான் வந்துட்டு இவருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ என்ன உயிரை கொடுப்பியான்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ ஒரு பர்சன் அங்கே கத்தியை வச்சுட்டு குத்த வர்றாங்க. ஹீரோயின் பார்த்தா அவனை தள்ளி விட்டுட்டு வேமா உடலை போய் விழுந்துடுறா. அங்கே ஹீரோ வேமா அங்கே ஆர்ட்ஸை வச்சு பிடிக்க சொல்கிறான். பார்த்தா அது வந்து ஃபேக்கான கத்தி தான். அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பிடிச்சி அடித்து யார் இதை பண்ண சொன்னதுன்னு சொன்னதும், இந்த லேடி தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவங்களால் பார்த்து சொன்னதுமே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, இதுக்கு இப்படி கேவலமான வேலை பண்ணேன்னு சொன்னதுமே, நான் வந்து இவள் ஃபேக்காக நடிக்கிறான்னு சொல்லிட்டு நிரூபிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் உள்டாவாக நடந்துருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என் மூஞ்சியே முழிக்காத, வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே துரத்தி விட்டுறாங்க. பாட்டியுமே கோவப்படுத்திச்சாங்க, முட்டாள் மாதிரி வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இப்படி தன்னோட உயிரை பெருசாக எடுக்காமாங்க நம்ம ஹீரோ போய் காப்பாற்றினதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உனக்கு என்ன பயமா இல்லையா, நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி கேட்டதும், பயமாக எதுக்கு இருக்க போகுது, நான் வந்துட்டு உயிரோடு இருந்து இவர் செத்து போயிட்டாருன்னா அந்த வாழ்க்கையில் பிரோஜனமே கிடையாது, அதனால தான் சொன்னதும் அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. இவளை பற்றி எப்படின்னா நம்ம தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்கோமான்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை இவளை பற்றி திரும்ப வந்துட்டு விசாரிக்க சொல்லிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு அங்கே மயக்கமானதுமே வேமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் சேர்த்துட்டு இவன் டென்ஷனாகி நின்றுட்டுருக்கான். அப்போ பாட்டியுமே தயவு செஞ்சு எப்படியாச்சும் காப்பாற்றி கடவுளேன்னு சொல்கிறப்ப, நீங்கள் எதுக்காக அவ மேலே அக்கறைப்படுறீங்க, டைவர்ஸ் வாங்க வைக்கணும் தானே துடிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னதும், நான் வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன், ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்லவளாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாங்க அசிஸ்டன்ட், இந்தாங்க மேடம் சொல்லிட்டு கொடுக்குறப்ப, திரும்ப உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா பாட்டின்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே பார்த்தாங்க வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இவளை பற்றி உண்மையானது வந்திருக்கு, அப்படின்னா வந்துட்டு இவ ரொம்பவே இன்னசென்ட், இவ்வளோ தான் பாவம் எல்லாருமே இப்படி மோசமாக நடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாட்டி அப்படின்னா நீங்கள் அவ்வளோ மருமகளாக ஏற்றுக்கிறீங்களான்னு சொன்னதும் அவங்க ஆமான்னு சொன்னதும் இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்போ அங்கே டாக்டர் வெளியே வந்துட்டு அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும், எதுக்காக கேர் பண்ண சொல்கிறீங்கன்னு சொன்னதும், அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. அப்படின்னா நான் அப்பாவாக போகிறேன், நான் பாட்டிங்க பாருங்கள் உங்களுக்கு ஒரு பிறப்புல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே உள்ளே இருக்கும்போது இவன் ரிப்போர்ட்டவே பார்த்துட்டு இருந்தா, என்னத்தை பார்த்துட்டே இருக்கேன்னு சொன்னதும், என்னத்தை பார்த்துட்டு இருக்கியா, இங்கே பாரு நான் வந்துட்டு அப்பாவை போகிறேன் நீ அம்மாவை போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாயிருது.
அவன் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். சரி நான் இப்போ டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவனை பார்த்து நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. சரி நீ வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ லீ பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக வர்றான். நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, நீ வந்துட்டு இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கன்னு கேள்விப்பட்டு தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னதும் அக்கறை தூக்கி குப்பையில் போடு, யாருக்கு தேவை அக்கறை, எனக்கு அக்கறை காமிக்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, மரியாதை இங்கேருந்து போறியா இல்லையான்னு சொன்னதும் அவன் கோவம் ஆகிட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண அவங்க ட்ரை பண்ணுறான். அப்போங்க நம்ம ஹீரோ வந்து போட்டு பயங்கரமாக அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் தயவு செஞ்சு விடுங்க செத்து தொலைய போகிறான்னு சொல்கிறப்ப பார்த்தா இல்லை இன்னமே அவளுக்கு என் மேலே அக்கறை இருக்குன்னு சொன்னது, உன் மேலே அக்கறை கிடையாது, என் புருஷன் மேலே தான் அக்கறை, ஒன்று அடித்து அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கா, செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாத போன்னு சொல்கிறப்ப அப்படின்னா இன்னமே என்னை போட்டு அடின்னு சொன்னதும் ஒன்று அடித்து ஏன் என் கையை நான் வந்துட்டு உருப்பிடாமல் வைக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கால் பண்ணி ஃபேமிலியை பேங்க்ராப் பண்ண சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவன் பயந்து போயிட்டு நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்காத, ஏதாச்சும் பேசுகிறதுனா ஏன்ட்ட பேசு, என்னோட அப்பாட்ட உனக்கு என்ன பேச்சுன்னு சொல்கிறப்ப ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போதே அவங்க அப்பா அங்கே கால் பண்ணிடுறாரு, உன்னால் நடுத்தருவுக்கு வந்துட்டமேடான்னு சொல்லிட்டு. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்டையுமே அவன் சாரி கேட்குறான். உன் சாரியெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, இதுக்கப்புறம் மூஞ்சில் முழிக்காதன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அவன் நிலம உண்மையிலேயே பிச்சை எடுக்கிறத விட ரொம்ப மோசமாக வந்துடுது. இந்த லீயை பார்த்தா அவங்க அப்பா அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாரு. நீ வந்தே நான் வீட்டுக்குள்ளே பார்த்துக்கூடா, உன்னால தான் எங்களுக்கு இத்தனை நிலமன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் தெருவில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஸ்ரீயும் அவன் நாங்கள் பார்த்ததுமே வேமா போகிறா பேசுகிறதுக்காக இவன் வேமா திருப்பிக்கிட்டு போனதும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீ இந்த நிலமையில பார்த்தா என்னை கிண்டல் தானே பண்ணுவேன்னு சொன்னதும் நான் ஏன் உங்களை கிண்டல் பண்ண போகிறேன், நான் உங்களை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இல்லாமல் என்னால் வந்துட்டு லைஃபே வாழ முடியாது அப்படின்றத சொல்கிறான். நீ என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் உன்னோட சிஸ்டர் தான் சொன்னதும் அவளை பழி வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, அப்போ என் கூட சேர்ந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை அங்கே வீட்டுக்குமே அவங்க கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் வீட்டில் அங்கே வந்துட்டு ஒரு டெடிபியர் கீழே கிடக்க அதை எடுக்கிறதுக்கு அவள் ட்ரை பண்ணா. நம்ம ஹீரோ வந்துட்டு அதை வேமா எடுத்து வச்சுட்டு நான் தான் உன்ட்ட சொன்னனா இல்லையா இப்படி வேலையெல்லாம் நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு ஏன் நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும் நீங்கள் ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கீங்க, எந்த வேலையுமே நீங்கள் பண்ண விட மாட்டீங்களேன்னு சொன்னதுமே நீ தான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதானே கேட்க மாட்டே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ரொம்பவே ஹாப்பியாகிட்டு ரெண்டு பேருமே அங்கே கிஸ் பண்ணிக்க வந்தா. அப்போ கரெக்டாக அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே வந்துடுறாரு. அப்போ அங்கே உனக்கு வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி நாக் பண்ணிட்டு வரணுன்ற அறிவு கூட இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் பாஸ் நான் நாக் பண்ணி உங்களுக்கு தான் கேட்கல அப்படின்றத சொன்னதும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னதுமே சரி நீ ரெஸ்டடு நான் வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு பொண்டாட்டி மேலே இருக்க லவ்வில் பைத்தமாகவே மாறிட்டு இருக்காரு பாஸ் அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். ஏன் தன்னோட லைஃப்பில் எவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக இருக்கான்றதெல்லாமே வந்து போஸ்ட் போட்டதுமே அப்போ அவங்க சிஸ்டர் அதெல்லாமே பார்த்துட்டு அவள் இன்னமே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கா, அவள் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இவோ ரொம்ப பயங்கரமாக கத்திட்டு நீங்கள் வந்துட்டு எனக்காக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவகிட்ட நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு வச்சு பேசணும்னு சொன்னதும் அப்போ அவள் லைஃப்பை வாழ்ந்துட்டு போகிறா, உன்னை வந்துட்டு கேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல, நீங்கள் எப்படி கோவப்பட்டுருக்க அதை வந்து விட்டு அவள் நம்மளுக்கு வேணானா போயிட்டு போகிறா அப்படின்றத சொன்னதும் அவள் என்னை எவ்வளோ இடத்துல அசிங்கப்படுத்திட்டா, நீங்கள் வந்துட்டு எதுவுமே எனக்காக வந்துட்டு பேச மாட்டேங்க, நான் பேசாமல் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னதும் நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, எங்களுக்கு இருக்கிறதுக்கு நீ ஒரே ஒரு பொண்ணு தான், நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்கிறப்ப அந்த லீமே நீங்கள் வந்துட்டு உங்கள் பெரிய பொண்ணை நீங்கள் கண்டிப்பாக வந்து கண்டித்து வைக்கணும், என் நிலமையை பார்த்தீங்களா அதே நிலமை உங்களுக்குமே வந்துடாமன்னு சொல்லிட்டு ஏற்றி வேற விழுறான். ஸோ வந்துட்டு அவங்க அப்பா அங்கே வந்துட்டு கால் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் காலை கட் பண்ணி விட்றா. இங்கே பாருங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டான்னு சொன்னதும் திரும்ப ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. திரும்ப ஃபோன் போட்டால் நம்ம ஹீரோயின் உங்களுக்கு எனக்கு தான் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை, எதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அவங்க அம்மா ஃபோனை பிடிங்கிட்டு மரியாதை இன்றைக்கி வீட்டுக்கு நீ மீட் பண்ணுறதுக்காக வான்னு சொன்னது, உங்கள் வீட்டுக்கு நான் ஏன் வரணும்னு சொன்னபோது உன்னை டின்னருக்கு சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறோம், நீ வந்து இத்தனை வருஷமாக நான் உங்களை வந்து வளர்த்துருக்கோம், அதுக்காச்சும் பேச்ச கேளு, நான் வந்துட்டு உங்கள் அம்மா தானே, நீ அம்மா இல்லைன்னு சொல்லிட்டா அம்மா இல்லைன்னு ஆயிருமா அப்படின்றத சேர்த்து அவங்க கேட்குறாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் ஓ வீட்டுக்கு வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் பண்ணுவோம், உன் புருஷனுக்கு தான் அப்புறம் வந்துட்டு அசிங்கமாகும்னு சொன்னதும் என்னால் வந்துட்டு அவனுக்கு ஏன் அசிங்கமாகணும்னு சொல்லிட்டு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. நான் வந்துட்டு இதை ஹஸ்பண்ட்டை கண்டிப்பாக சொல்லிட்டு போகணும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆனால் அங்கே வந்துட்டு அவர் மீட்டிங்கில் பிஸியாக இருப்பார். நான் அசிஸ்டண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறா. அங்கே வீட்டுக்குள்ளே போனதுமே அந்த லீவ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே மயக்கமாக்கி அங்கே கட்டி வச்சுடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு இங்கே ரொம்ப பயமாயிருது. நம்ம ஹீரோட்ட போய் இப்படி அசிஸ்டன்ட் மேடம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேகமாக கிளம்பிட்டு இருக்கான். அங்கே ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அவங்க பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பேசுறதுக்கு வர சொல்லிட்டு எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும் இவன் என்னை எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்தியிருக்கா, இவ்வளோ நான் சும்மா
சும்மா எப்படி விடுவேன், இன்னைக்கு இவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணுறா. உன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இப்போ வர வைக்கணும், அவன் என்னோட நிலைமை இந்த லெவலுக்கு ஆக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த லீவ் வேறு பேசினதுமே நீ வந்துட்டு என்ன பேசுறதுனால என்கிட்ட பேசு, என்னால் தானே உனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவனுக்கு ஃபோன் பண்ணணும், இன்னைக்கு அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ கரெக்டாக அவனே அங்கே வந்து கிளம்பி வந்துடுறான். என்னோட ஒய்ஃபை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு நான் தான் தொந்தரவு கொடுத்தேன்னா நீங்கள் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறப்ப நான் ஏன் வந்துட்டு உனக்காக வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும், நான் உன்னை இன்னைக்கு சும்மா மட்டும் விட மாட்டேன், என் கையில் கன் இருக்குது, இன்னைக்கு நான் வந்து சும்மா உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டான். என்னோட லவ்வை நீ வந்து பிரிச்சவேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே நான் உன் லவ்வை பிரிச்சவேன், நான் ஆரம்பத்துலேருந்து அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் வந்து நீ தான் வந்துட்டு ஊடல் அவனை என்கிட்ட வந்து பறிச்சிட்டு போயிட்ட, ஆனால் பறிச்சிட்டு போய் உன்னால் ஒழுங்காக வச்சுக்க முடிஞ்சிச்சா, நீ அவன் முன்னாடியே மற்றவங்க கூட அஃபர் வச்சுட்டு அவளை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருந்த, அதனால தான் அவன் உன்னை விட்டுட்டான்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கில்ட்டி ஆகுது. பட் இருந்தாலும் அவன் எனக்கு தான் சொந்தம், என்னை விட்டுட்டு எப்படி ஓன்ட்ட வரல, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே காட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க, அவங்க எல்லாத்தையுமே வந்து அங்கே பிடிச்சிடுறாங்க. அங்கே கண்ணை வச்சு அவன் கோவத்தில் ஷூட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் உடலை போய் விழுந்து அவளுக்கு அங்கே குண்டடி பட்டுது. அங்கே அதை பார்த்துட்டு அவங்க சிஸ்டருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கே இழுத்துட்டு போயிடுறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோயின் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கண்ணை முன்னதுமே தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அங்கே ஹாஸ்பிட்டல்லையுமே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்போ பாட்டி அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமே முழிப்பு வரலன்னா ரொம்பவே வந்து சிரமமாயிரும், குழந்தைய அந்த பொண்ணையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதும் இப்போ ஹீரோ நீங்கள் பாட்டி வெளியே போங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட நான் எவ்வளோ தூரத்துக்கு உன்னை லவ் பண்ணிட்டுருக்கேன், என்னை நீ விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தே இல்லை, இப்போ என்னை விட்டுட்டு போனால் என்ன அர்த்தம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப அங்கே ஹீரோயினுக்குமே முழிப்பு வந்துடுது. நான் எப்போ சொன்னேன் உன்னை விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு, சாகிற வரைக்கும் உன் கூட தான் சேர்ந்து இருப்பேன், உன் குழந்தைய வயிற்றில் இருக்கும்போது உன்னோட கிஃப்ட்டை உன்கிட்ட கொடுக்காம நான் போவேனா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு எங்கே பேசிகிட்டு இருக்கா. ஃபைனலாக நம்ம ஹீரோ ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாக இப்படி ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.